பழந்தமிழரின் பண்பாட்டு அடையாளங்களை தேடும் பயணம் அண்டை மாநிலங்களில் உள்ள பாலூர் ஒடிசா, பெங்கி ஆந்திரா, மஸ்கி கர்நாடகா ஆகிய பகுதிகளுக்கும் விரிவடைந்திருக்கிறது. அகழ்வாராய்ச்சியில் வெளிக்கொணரப்பட்ட தொல்லியல் பொருள்களில் தொல் மரபணுவியல் ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ அனாலிசிஸ், உலோகவியல் பகுப்பாய்வு மெட்டலர்ஜிக்கல் அனாலிசிஸ், நுண் தாவரவியல் மைக்ரோ பாட்டனி, மகரந்த பகுப்பாய்வு போலன் அனாலிசிஸ், தூண்டொலி வெப்பக்கால கணிப்பு ஆப்டிகலி ஸ்டிமுலேட்டர் லுமினிசன்ஸ் டேட்டிங், மட்பாண்டவியல் செராமிக் டெக்னாலஜி உள்ளிட்ட உயர் தொழில்நுட்ப ஆய்வுகள் உலக புகழ்பெற்ற ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும். வரும் நிதியாண்டில் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி மற்றும் அறிவியல் ஆய்வுகள் மேற்கொள்ள 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். மேலும் தென்கிழக்கு ஆசியா, மத்திய தரைக்கடல் பகுதி, அரேபிய தீபகற்பம் மற்றும் ரோம பேரரசு பகுதிகளுடன் பழந்தமிழர் மேற்கொண்டிருந்த கடல்வெளி வணிகச் சிறப்பினை வெளிக்கொணரும் வகையில் பல்வேறு ஆழ்கடல் அகழ்வாய்வுகளை தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகளில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக இந்த ஆண்டு புகழ்பெற்ற தொல்லியல் அறிஞர்களின் ஆலோசனையுடனும் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் துணையோடும் காவிரி பூம்பட்டினம் முதல் நாகப்பட்டினம் வரை விரிவான ஆழ்கடல் அகழ்வாய்வு மேற்கொள்ளப்படும். தமிழ்நாடெங்கும் மேற்கொள்ளப்படும் அகழ்வாராய்ச்சிகளில் வெளிக்கொணரப்பட்ட தொல்லியல் பொருட்களை உயர் தொழில்நுட்ப வசதிகள் துணை கொண்டு அழகுற காட்சிப்படுத்தும் வகையில் அருங்காட்சியகங்கள் அமைப்பதன் மூலம் தமிழ் பண்பாட்டின் பெருமையை உலகிற்கு உரிய முறையில் பறைசாற்றிட முடியும் என இந்த அரசு கருதுகிறது. இந்த வகையில் கொடுமணல் அகழ்வாய்வுகளை முன்னிலைப்படுத்தி ஈரோடு மாவட்டத்தில் நொய்யல் அருங்காட்சியகம் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், சங்ககால பாண்டியரின் கடல்வழி வணிகச் சிறப்பை விளக்கிடும் வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அருங்காட்சியகம் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் உருவாக்கப்படும்.